ஒரு படத்துல கிஸ் சீன் இருக்கு அப்படின்னா அந்த படத்துல நடிக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் கிட்ட படத்தோட கதை சொல்றப்பயோ இல்ல அந்த சீனுக்கு முன்னாடியோ 2 பேர்கிட்டயுமே சொல்லிடுவாங்க டைரக்டர். இது வந்து ரொம்ப நார்மலா நடக்கிற விஷயம். இப்படி ஒரு ஹீரோயினுக்கே தெரியாம ஸ்பாட்ல கிஸ் பண்ண ஒரு ஹீரோவையும் ஹீரோயின் வந்து ஓகே கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தப்ப கூட ஹீரோ வந்து வேணான்னு சொன்ன ஒரு ஹீரோ பத்தி தான் இந்த வீடியோ. புன்னகை மன்னனுங்கிற படத்துல கமல், ரேகா, ரேவதி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இதுல படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ரேகாவும் கமலும் வந்து மலை மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவாங்க. அந்த சீன்ல வந்து ரேகாவை கமல் அவர்கள் வந்து கிஸ் பண்ற மாதிரி சீன் இருக்கும். அதை வந்து என்கிட்ட மொதவே சொல்லலை, டைரக்டர் சைட்ல இருந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. அந்த ஸ்பாட்ல என்கிட்ட கமல் கிஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ரேகா அவங்களே சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி 96 படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல வந்து ராம் ஜானு சேதுபதியும் த்ரிஷா அவர்களும் 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற சீன்ல அந்த ஏர்போர்ட் சீன்ல வச்சு பிரேம் பண்ண நினைச்சார் அப்படின்னா கிஸ் பண்ணிருங்க, கிஸ் பண்ற மாதிரி சீன் வச்சுக்குவோம் அப்படின்னு நினைச்சாராம். அது மாதிரி த்ரிஷாவுமே ஓகே சரி பண்ணிக்கலாம், ஓகே கிஸ் பண்ணிக்கட்டும், கிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓகேன்ட்டாங்களாம். ஆனா சேதுபதி என்ன சொன்னார் அப்படின்னா, இல்ல பிரேம், இந்த படத்தோட ஃப்ளோ படத்தோட மூட் அதுக்கு எடுத்துடக்கூடாது, படத்துக்கு தேவைப்படலது, ஒரு பியூர் லவ்வா ஆரம்பிக்குது அவ்வளவுதான், அவங்க எங்க இருந்தா சந்தோஷமா இருக்கட்டும். அந்த இடத்துல கிஸ்ஸின் இருந்துச்சான். பிரேம்குமார் அந்த இடத்துல கிளைமேக்ஸ் கிட்ட கிஸ்ஸின் வச்சிருந்தாரா, ஒரு முட்டை காட்சி வச்சிருந்தாரா. அதை சேதுபதி வேண்டாம், படத்தோட ஃப்ளோ பாக்குறப்ப அது வந்து படத்தோட ஒரு என்டையர் ஃபிலிமே அது கெடுத்துரும் அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாராம்.